ஹனாய் டவர், ஹனாய் கோபுரம். 3 வட்ட வடிவ வளையங்களில் பெரிய வட்டம் கீழுள்ளவாறு படத்தில் காட்டியபடி வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு வளையத்தை மட்டுமே நகர்த்த வேண்டும். சிறிய வளையம் எப்பொழுதும் பெரிய வளையத்திற்கு மேல் அமைய வேண்டும். 3 குச்சிகளையும் பயன்படுத்த வேண்டும். மேற்கண்ட நிபந்தனைகளின்படி எத்தனை குறைந்தபட்ச நகர்த்தலில் இப்போதுள்ள நிலையை மற்றொரு குச்சிக்கு மாற்ற முடியும்? 1, 2, 3, 4, 5, 6, 7. Moves done. Perfect. இப்புதிரை 1883 பிரெஞ்சு கணித மேதை எட்வர்ட் லூகாஸ் என்பவர் கண்டுபிடித்தார். இதை பிரம்மகோபுரம் என்றும் உலகத்தின் கடைசி புதிர் என்றும் கூறலாம். இப்புதிருக்கான தீர்வு 2n-1. n வளையங்களின் எண்ணிக்கை. 2^3 -1 = 7. பிரம்மகோபுரம் இந்தியாவில் உள்ள வாரணாசியில கோயிலுக்கு கீழே பூமியில் அடியில் உள்ள ஒரு பெரிய அறையில ஒரு பித்தளை தட்டுல 3 வைரத்தாலான குச்சியும் ஒரு குச்சியில 64 தங்க வளையல்களும் இருந்தது. ஒரு குச்சியிலிருந்து இன்னொரு குச்சிக்கு தங்க வளையல்களை மாத்த சொல்லி அந்த கோயிலோட குருக்கள் பணிக்கப்படுறார். குருக்கள் அப்பணிய செஞ்சிருப்பாரா? குருக்கள் வளையல்களை மாத்தி அமைச்சதும் கோயிலும் குருக்களும் வாரணாசியும் உலகமும் அழிஞ்சிடும்னு கதை முடியுது. இந்த கதையால ஈர்க்கப்பட்ட லூகாஸ் ஹனாய் புதிரை கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. இந்த கதையால ஹனாய் கோபுரத்தை பிரம்மாவின் கோபுரம்னு சொல்றாங்க. ஹனாய் புதிரின் படி வளையல்களை மற்றொரு குச்சிக்கு மாற்றத்துக்கு தேவையான நகர்த்தல்கள் 18 குவிண்டில்லியன், 446 குவாட்ரில்லியன், 744 ட்ரில்லியன், 73 பில்லியன், 709 மில்லியன், 551,615. தவறேது செய்யாம ஒரு நொடிக்கு ஒரு மாற்றம் செஞ்சா அதுக்கான கால நொடிகள் 2^64 - 1, அதாவது 585 பில்லியன் ஆண்டுகள், தோராயமா 50,000 கோடி ஆண்டு. தற்போது பூமியோட வயசு 13.7 பில்லியன் ஆண்டுகள் தானா. கதை முடிவு கூட உண்மையா இருக்கப்படலான்னு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு.